ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஷோல்டர் ஸ்கேலப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நெக் விட்த்து 4 இன்ச் எடுத்திருக்கேன். போட் நெக் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். நெக் விட்த் 4னா நம்ம ஸ்கேலப் கட் பண்ணுறோம்ல, அது வந்து ஷோல்டரோடு சேர்த்து 3.5 இன்ச் எடுக்கணும். நம்ம 3 இன்ச் தான் ஷோல்டர் வைப்போம். இது 3.5 இன்ச் எடுத்து நம்ம ஆம்கோலோடு சேர்த்து வச்சு ட்ரா பண்ணி கேன்வாஸ் இந்த மாதிரி கட் பண்ணி லைனிங்கில் அயர்ன் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் வச்சு நம்ம இது மாதிரி தைச்சிட்டு அடித்து திருப்பினா நல்ல பக்கம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி தான் பார்டர் இருக்கும். இப்போ நம்ம செஸ்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு ஓரம் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு நெக் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து போட் நெக் மாதிரி வரும். நெக் வந்து ப்ராடாக வச்சு நம்ம இந்த ஷோல்டர் ஸ்கேலப் பண்ணால் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணி நம்ம அடித்து திருப்பி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷோல்டருக்கு வந்து நம்ம ஸ்கேலப் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது வந்து வித்து வந்து 3.5 இன்ச் அதோட வித்து வச்சுருக்கோம் ஷோல்டரு ஜாயின் பண்ணுற இடத்துல. ஏன்னா நம்ம நெக் வித்து 4 வச்சுருக்கோம். ஷோல்டரில் இருக்க அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம நெக் வித்தில் ஆட் ஆயிரும். அப்போ நெக் வித்து வந்து நமக்கு 3.5 இன்ச் தான் வரும். ஷோல்டரு 3 இன்ச் தான் வரும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் இந்த நெக் டிசைனு. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.